மக்களே நம்ம கிராணி 3 வந்துட்டோம் மறுபடியும். இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறோம். விடவே மாட்டோம். கிராணியை எல்லாத்தையும் போடுறோம் நம்ம. சரி, நம்ம கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே நம்ம இடத்துக்கு வந்தாச்சும். நம்ம லாக் பிக் எடுத்துகிட்டு போட வேண்டியது தான். ஃபஸ்ட் நம்ம எடுத்துகிறோம் லாக் பிக் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த கேமரா போட வேண்டியது தான். கேமரா போட்டால் தான் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக அப்படியே ப்ராக்டிஸ் மோடில் இருக்கிற மாதிரி விளையாட முடியும். ப்ராக்டிஸ் மோடில் இருக்கிற மாதிரி கேமரா முதல்ல போட்டால் தான் ப்ராக்டிஸ் மோடு போகிறோம். அப்புறம் சென்டர் லைனா அது வந்து உறுத்துனே இருக்கும், ஏன்னு தெரியாது மக்களே. ஆனால் செம்ம உறுத்தும் மக்களே. வந்து மூஞ்சி காட்டி ஏன்னா மறைக்க முடியாமல் நான் போய் சாவது இருக்குதே. நானும் எவ்வளோ அப்படி ஓடுறேன் இப்படி ஓடுறேன், இப்படி பிடிச்சிது எப்படின்னு தெரில. சரி இருக்கட்டும், நம்ம போவோம் முன்னாடி. இந்த வாட்டி சென்டர் நான் மாட்டக்கூடாது. வெப்பன் கீ போடு மக்களே. அந்த கேம மாட்டையை உடைக்கிறதுக்கு முதல்ல வெப்பன் கீ கிடச்சிருச்சு. சரி, அப்போ மேலே போய்ட்டு வெப்பன் கீ அடிச்சிடலாம் மக்களே. அந்த கேவன் உலகிறான் மேலே வந்துடும். கீழேருந்து கேவன் அங்கே உலகிறான். வர வேலையில் அவனுக்கு கிழவா அப்படியே இரு. நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துனோம்லாம். கிழவன் வெளியே போகலாம் பார்க்கலாம். இங்கே தான் பார்க்கலாம். இங்கே கிடையாது. அங்கே சேஃப்கி கடிச்சாச்சு. சேஃப்கி சரி, இங்கே தான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே உண்மை இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, அப்படி வெளியே போகிற ஓப்பனிங் போட்டுடலாம். அப்புறம் டக்குன்னு கிழமை வந்தானா தப்பிச்சிடலாம்ல. செம்ம எஸ்கிப்பு. நம்மளுக்கு அப்படியே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூளை கடவுள் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துறாரு. சரி மக்களே, அம்மா இது சொல்கிறேண்ணா மக்களே. மேலே இருக்கிற வந்து சடனை பிடிச்சா ஆடா பாவீங்களா. என்னடா பாவம் பண்ண நான் மறைக்க முடியாமல் அப்படி ஓடி இப்படி ஓடி கடைசி செத்தே போயிட்டேனடா. முதல்ல இவன் கேவனோட சென்டரில் நம்மளால் முடிக்கணும் மக்களே. வாங்க மக்களே போயிடலாம் வாங்க மேலே. நம்ம மேலே வந்தாச்சு. அந்த அந்த சென்டரில் போடுறது நம்ம கிட்ட எடுத்துகிறோம். நல்லா வேலை. எப்பா ஒரு செகண்டில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு மக்களாங்கண்ணா. விடக்கூடாது. எடுங்க அப்பா கிடச்சதில்ல ஸ்ட்ரிங் ஷாட்டை. இன்றைக்கி அந்த கிழமை மண்டியை பொழந்து அவன் மூளையை வெளியில் எடுக்கிறோம். அந்த மூளை இருக்காதுன்னு தெரிஞ்ச விஷயம் தான். எதுக்கும் எடுத்து பார்ப்போம். மூளை இருக்குதா களிமண் இருக்குதான்னு. இப்படி பார்த்தா ஒரு சயின்டிஃபிக் ரீசன் தெரியும் நம்மளுக்கு. ரீசன் இப்போ தான் அந்த கேமை உயிரோடு இருப்பானா, எப்படி தான் வாழ்கிறான்னு தெரிய முடியும். ஆனால் மக்களை சத்தியமாக சொல்கிறாங்க, ஐக்கியவே கிடையாது. 3 கட்டம் அது வந்துட்டாப்பாங்க. நான் கல் திணிப்பேனா நேரம் வரான். ஐக்கியம் இல்லாதவன் 3 கட்டம் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறான். சில மக்கள்லாம், சில பேர் வாழ்க்கைலாம் அவ்வளோதான். இப்படி சொல்கிறது, சில பேர் வாழ்க்கையில் அவ்வளோதான். போட்டு முடிச்சிடலாம் வாங்க. முதல்ல நம்ம ஷார்ட் கன் ஆனால் எடுத்துகிறோம். கிழவனை போட்டு தெளித்தோம். மண்டையில் அடிச்சிட்டோம். நம்ம கிழவனை மண்டையில் அடித்து போட்டு தள்ளிட்டோம். சரி, நமக்கு இங்கே வரோம். கிழவனை போட்டு தள்ளிட்டு பிறகு நான் மேலே கன்று வச்சுட்டேன். சேஃப்கி எடுத்துக்கு வந்தேன். இங்கே எதாவது பார்த்து போவோம். அப்படி இருக்குமா கிடைக்குதா? இங்கே ஒன்றும் கிடையில. இங்கே ஒன்றும் கிடையாது. 1க்கு 2 வாட்டி செக் பண்ண மக்களே. போன வாட்டி என்ன பண்ணேன் நான், வெப்பனுக்கு இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறத்தே எனக்கு அரை மணி நேரமாக கேமை பாதி முடிச்சுட்டு பிறகு தான் இப்போ எனக்கு பார்க்குறாங்க. இங்கே வெப்பனுக்கு இங்கே இருக்குது. எங்கே தெரியுமா இருந்தது? அது இங்கே இருக்குது ஒரு ஷெல்ஃபு. இதுக்குள்ளே இருந்தது வெப்பனுக்கு. சரி, மேலே வந்து சேஃப் ஓப்பன் பண்ணிடலாம். ஐயோ, நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம இந்த எஸ்கேப்பே போன பொருள் நம்மளுக்கு இருக்குது. நம்மளுக்கு என்னது அந்த எஸ்கேப்பு, ட்ரெயின் எஸ்கேப்பு தேவை. இதுக்கு வருது. சரி, நம்ம மேலே போய்ட்டு காக்கா சுட்டுடலாம். காக்கா டமார் சாவு. ட்ரெயின் கீ போடுங்க மக்களே. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம். அடப்படியான விஷயம். கிழமை ஆகும்னு கத்துறான். காக்காவை சாவச்ச பிறகு கத்துறான். கண்ணில் மிளகா பொடி வந்துருச்சேன்றான். எதுக்குன்னு தெரில. சாப்பிடாதரான்னு மிளகா பொடி தூக்கி மூஞ்சி வச்சிட்டாங்க கிராணி போல். சாப்பாடு நல்லா நின்ட்டான். ஒன்று அடிச்சிச்சு கிராணி மிளகா பொடியை மூஞ்சியில் பாருங்க. மிஸ் ஆயிடுச்சு. வர நம்மளுக்கு குறி வைக்க தெரிய மாட்டேங்குது. அப்படியே கிழமை மாதிரியே குறி வைக்க தெரியாமல் முடிச்சு சாகிறோம். அவனுக்கு தான் நம்ம பக்கத்துலேயே இருந்தால் கூட சுட தெரியாது. இதை வரான் பாருங்க. கன்று வர புல்லட் இல்லை, என்ன பண்ணுறது? டக்குனு எடுத்துலாம் வாங்க. எடு டக்குனு எடு. அவ்வளோதான், ஒரே ஒரு புல்லட்டு. கண்ணில் மிளகா பொடி வச்சிட்டாங்க போல். டம்மார் அடி. அப்படியே கண்ணு ரெட்டாக வருது மிளகா பொடி. என்ன பண்ணுறது? அவங்க கிராணி செஞ்சு ஒழுங்காக சாப்பிட முடியல தயவுனால. அப்படி படத்துக்கு இருக்கிறான் பாருங்கள், பாவம். சரி வாங்க மக்களே. ஆனால் நான் அங்கே பிளாங்க் பார்த்தேன். மேலே வச்சிடலாம் மக்களே. நம்ம மேலே வச்சிட்டோம். பிளாங்க் வச்சிட்டோம். ப்ளேஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி ஒன்றுமே பண்ண முடியாது.
ஹேண்டில் எடுத்துட்டேன் ஹேண்டில். இதுதான் ட்ரெயினோட ஓட்டுற அது இந்த ஸ்டியரிங் வீல் மாதிரி. இப்படி திருப்பினா பின்னாடி வரும், இப்படி திருப்பினா முன்னாடி போகும் அன்ற மாதிரி. அப்படியே பின்னாடி வந்தால் பின்னாடி வரும், முன்னாடி திருப்பினா முன்னாடி போகும். சரி நம்ம ஆனால் ஹேண்டில் இங்கே போட்டு கண் எடுத்துடலாம். கிழமை வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை மேலே போய் நம்ம போய் உடச்சிடலாம். ஆச்சு உடச்சிடலான்னு வாயில் வருது ஏன்னு தெரியல. பிச்சிடலாம் சொல்கிறதுக்கு உடச்சிடலான்றேன். சார் நம்ம போய்ட்டு இங்கே போட்டு நம்ம மீதி வேலையை பார்ப்போம். அப்போ தான் அந்த கிழமை வருவான், வந்து என் புரியில் சிக்குவான். பலியாடு இன்றைக்கி மாட்டிக்கிச்சு. ஆடு எப்பவுமே தலையாட்டின மாதிரி தான் வெட்டுவாங்க, ஆனால் தலை ஆட்டுறதுக்கு முன்னாடி வெட்டிடுவேன். அது என்னோடய பேஷன், சாரி என்னோடய ஸ்டைல். சரி இந்த கோகனட்டை பார்த்த மக்களே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பேர் தான் வந்தேன். தூக்கி அந்த கோகனட்டை போய் இப்போ மேலே போட்டு இந்த கட்டு வெட்டுவாங்களே தலையை வெட்டு மிஷினு, கிராணி தலையை முடிய விட்டு வெட்டாங்களே அதில், அந்த மிஷினில் தூக்கி போட வேண்டியது தான். அந்த மிஷின் இங்கே எங்கே தான் இருக்குது, எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. தூக்கி போட்டலாம் வாங்க. டம்மார் தான் மக்களே, அவன் கிராணி மண்டையை உடச்ச மாதிரி நீங்கள் அவன் சொண்டையை உடைக்க போகிறான். அவ்வளோதான் போடுங்க மக்களே. நம்ம கீழே வந்தாச்சு. இங்கே தான் கடையில் தான் பார்க்கலாம். குரோபார் நிச்சயமாக இங்கே தான் இருக்கும். ஷெட்டுக்கு போடுங்க. ஷெட்டுக்கு நம்மளுக்கு தேவை. சரி நம்ம குரோபார் எடுத்து எதாவது பார்க்கலாம். குரோபாரை வச்சு எதாவது கிடைக்க முடியுமா? டிக்கெட்டு வேறு வேணும் நம்மளுக்கு. உட்டு அடா பாவீங்களா, இப்போ தான் உட்டே கிடைக்குது. எல்லாம் கிடுண்டா. நான் வேறு நம்ம காக்காவை முன்னாடியே போட்டு தள்ளிட்டோம். கிழவனை அப்படியே போட்டு தள்ளிடலாமா, இல்லை அந்த டேங்காய் வச்சிடலாம். அவங்க டேங்காய் வாங்க முதல்ல, டேங்காய் வச்சிடலாம். டங்கு காயின் நல்லது. காயின் இப்போ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. காயின் கிழவங்க வந்துட்டு போகிறான் காயினை பார்த்து. அடா தங்க காயின் அப்படின்னு இவனுக்கு மட்டுமா அதை வர்றான் பாருங்க. அடா குருடு நம்பர் 1 இங்கே தான் மக்கள் இருக்கிறேன். இப்படி போகிறான், ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் அப்படியே மூணு வாக்கவர் மைக்கேல் ஜாக்சன், சொட்ட ஜாக்சன். சரி நம்ம மேலே வந்தாச்சு. குரோபார் எடுத்துட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் அந்த பொம்மையும் வேணும் மக்களே. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. வயர்ரா பாவீங்களா போடுங்க. இங்கே தான் மக்கள் இந்த பொம்மையை வைக்கணும். இங்கே ஒன்றும் கிடைக்காதுன்னு சும்மா பார்க்கலாம். டைமு ஓடாத ஒரு வாட்ச் வச்சு டைம் பார்க்குறானுங்க. எப்படி பார்த்துக்கோங்க. காயின் எடுத்துட்டோம். எப்பா காயின் எடுத்து நம்ம போய் போடுறதுக்குள்ளே கிழவன் வந்து மறுபடியும் செத்து வந்தால் செத்தா மறுபடியும் போனால் ரிப்பீட்டுன்ற மாதிரி வந்தால் செத்தா மறுபடியும் சாவறான். இது சென்ட்ரேனா அம்மாடி, இந்த கேள்விக்கு வர வேலையே இல்லடி சென்ட்ரலில் கேள்வி. எத்தனை வருஷமாக இந்த குடும்பம் வாழுதுன்னு தெரில மக்களே. வீடாக கட்டுறாங்க. உங்கள் இதுவரைக்கும் ஃபஸ்ட்டு கிராணி அந்த கேள்விக்கு மட்டும் தனி வீடு. இப்போ கிழமைக்கு ஒரு வீடு துவாரம் பாருங்க. அடி வயிற்றுல அடி, மண்டையில் அடி, அவ்வளோதான். துப்பாக்கி எடுத்துகிற மக்களே. என் திருட்டு பையன் கீழே போட்டு போன எடுத்துகிட்டு போயிட்டான். எவ்வளோ பேர் திருடாக பாருங்கள். சொட்டை கிழமை மட்டும் இல்லை, திருட்டு விட்டு இவர் விடவே கூடாது. எல்லாம் அங்கே போய் காயின் வச்சிடலாம். இல்லையா நம்ம காயின் வந்தாச்சு. இல்லை அந்த மிஷின் போட்டு கொடுத்துருவோம். டொயங்னும் எதுக்குன்னே தெரியாது. சரி ஷெட்டுக்கு ஏற்றுருவோம். அப்புறம் டொயங் வரப்போது. வாங்க கெத்து எடுங்க டேடி அடா சென்ட்ரி. நான் வெயிட் பண்ணிட்டு யாருன்னா வரேன், வெயிட் பண்ண வரேன். சரி சொட்டைக்கும் உனக்கும் இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள். அது இந்த நாள் தான். இந்த நாள் உங்கள் 2 பேருக்கு ஒரு பக்கத்தில் சமாதி வைக்கிறேன். போடு. கேவலமான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் பார்க்குறது பாரு பைத்தியலி. அப்படியே ஃபிக்ஸும் அந்த மாதிரியே பண்ணுது பாருங்க. தலையை அப்படியே விக்ஸும் அந்த மாதிரியே பண்ணுது ஒரு மாதிரி. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, விக்ஸை பூக்குங்க. வாங்க கீழே போடுங்க பேட்லாக்கி. நம்மளுக்கு இன்னும் அந்த சொம்பு சொட்டையும் தான் வேணும். அந்த சொம்பு சொட்டை எங்கே இருக்குது? டம்மா அடா. வாழ்க்கையில் முதல் முறையாக குறித்தப்பிய ஜோகேஷ் மரணம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். என்ன பண்ணுறது? மேலே போக வேண்டியதான். டக்குன்னு மேலே போய்ட்டு அந்த கிழவனை பிடிச்சவங்க தான் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. ஒரு இல்லைன்னா நம்மளுக்கு சும்மா விட மாட்டாங்க. கொஞ்சமாக சைலண்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்டு ஏன்னு தெரில எனக்கு. அவ்வளோ வாங்க இந்த வாட்டி விடக்கூடாது. நெத்தி அடி போடு அவ்வளோதான். அப்படியே விழு அங்கே தான்
போய் பார்ப்போம். அங்கே போடு 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 போடு. அம்மா நெத்தி அடி அங்கே போய் விடு. இங்கே பார் இங்கே பார் இங்கே பார் இங்கே பார். சரி போய் எடுத்துடலாம் வாங்க அந்த சொம்பு எடுத்து கீழே போனால் தான் கரெக்டாக இருக்கும். கிழமை வரான் கிழவா நீங்கள் வர முடியாது. ஏன் சொல்லுங்கள்? அவனுக்கு நார்மலாகவே கண்ணு தெரியாதவன். அது மாதிரி நடந்தால் அவள் தான் ஊந்து வர வேண்டியதான். இடுப்பு போயிடுச்சு. அடப்பாவீங்களா தெரியாமல் ட்ராப் பண்ணிட்டேன். சரி எதுவும் ஒன்று அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எடுத்துலாம் போட்டு கீழே போயிடலாம். அப்புறம் வந்து நான் எடுத்து காட்டுறேன். எனக்கு ஒன்று தான் மக்கள் புரியல. அங்கே வெயிட்டான சாமான் வச்சா தான் கீழே விழுந்து கீழே அமுக்குதான் ப்ரெஷர் பிளேட்டு. இப்போ என்ன 2 ஏதாவது வெயிட்டான சாமான் வச்சா முடிஞ்சுது. பாருங்கள் நீங்கள் வைக்கிறேன் அப்படியே கீழே போதில்ல, அதே மாதிரி தான் இப்போ நான் இதையும் வைக்கிறேன் பாருங்கள், கீழே தானே இறங்குது. அது வெயிட்டான சாமான் இருந்தால் ஓப்பன் ஆகுமா? நல்ல லாஜிக்காக இருக்குது. அப்போ நான் ஏதாவது ஒன்று வைப்பேனடா, சொட்டை மாட்டே எதுவும் வைப்பேன். அதில் அது கூட வெயிட்டாக தான் இருக்கும், களிமண் இருக்கும் உள்ள. ஓப்பன் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எப்பப்போல்லாம் கிடைக்குமோ அப்போல்லாம் கிடைக்காது. இப்போ கிடைக்கும். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு தேவைன்னா டோர் எஸ்கேப்புக்கு நிறைய கிடைக்கும் மக்களே. அது ஏன் நடக்கும்னு தெரில. ஆனால் ட்ரெயின் கீ வேலை நான் மேலே வச்சுட்டேன். ப்ரூஃப் மேலே வச்சுட்டு அந்த கிழமை போட்டு தரேன். இன்னும் என்ன பண்ண போகிறோனோ? சரி விடுங்க போய் போடலாம். முதல்ல அந்த மிஷினை எப்படி டிக்கெட் கொடுத்து கரெக்டாக பண்ணணும். ஏய் மிஷினே என்ன மிஷினே குறுக்குன்னு சத்தம் மட்டும் தான் வருது. போடுங்க அது போடு இதை போடு. அவ்வளோதான் பிடிச்சி விட்டோம். நம்ம மிஷினே இல்லை, எவனும் இல்லை, நம்ம தாங்க. மிஷின் டிக்கெட் எடுத்துக்கிச்சு. ஒர்க் ஆகுது. ட்ரெயின் கீ தான் மக்கள் மேலே இருக்குது, அதை போய் எடுக்கணும். இவனுங்க ட்ரெயின் எங்கே விற்று, ஆனால் இவன் வீட்டில் மட்டும் இவனுக்கு கோடீஸ்வரனா? பிச்சைக்காரன் வீட்டில் ட்ரெயின், தண்டவாளத்தோட ட்ரெயின் பிச்சைக்காரன் வீட்டில். அது எப்படி மக்களே? இவன் பிச்சைக்காரன், ஒரு சோத்து கூட வழி இல்லை. நீங்கள் வேணா பார்க்கலாம், கிச்சனில் பார்த்தா ஒன்று வரான் பாரு. எப்பா சொன்ன ஒன்றே வர மக்களே. 100 ஆயுசு மக்களே. அவனுக்கு 100 ஆயுசுன்னு சொல்ல மாட்டேன், 5 ஆயுசு செத்துருவான் கொண்டத்தில். சொல்லடா டம்முர் 5 நிமிஷம் தான் இருப்பான். 5 ஆயுசுனா ஒன்றும் இல்லை மக்களே, 5 நிமிஷம் தான். போட்டு தள்ளுறான் அவனை. பாருங்கள் இப்படி ஸ்டெப்பெல்லாம் கொடுக்குறான் ஒரு மைக்கேல் ஜாக்சன். நம்ம அந்த ஆங்கிள் ஏதோ ஒன்று அந்த ஹேண்டில் எடுத்தாச்சு, எடுத்து போட வேண்டியதான். கீ வேணும். கீ வந்து அங்கே மேலே வச்சுருக்கேன், அதை போய் எடுக்கணும். அங்கே போய் என்ன போகிறேனோ இருங்க மக்கள் பார்க்கலாம். நல்லா தான் வேலை செய்யுது ட்ரெயின். கெத்து கரெக்டு மிரட்டு. இதை முடித்த உடனே நான் கிராணி சாப்டர் 2 இருக்கிற 2 எஸ்கேப்பை முடிச்சிடறேன் மக்களே. நான் அங்கே இருக்கிற 2 எஸ்கேப்பை முடிச்சுட்டு சாப்டர் 2ல் இன்னும் 2 எஸ்கேப், போட் எஸ்கேப், அதை முடிச்சுட்டு பிறகு நான் ஒன்று போகிறேன். ஆனால் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுற மக்களே. உங்களுக்காக கஷ்டப்பட்டு தொண்டை வலிக்க தொண்டை தண்ணி கூட குடிக்காமல் வீடியோ எடுத்துன்னுக்கிறேன். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ளீஸ். யாரோ நம்மளால் ஒரு லக்கி கமெண்ட் பின் பண்ண சொல்லியிருக்கீங்க, பேர் என்னமோ மறந்துட்டேன். அவர் மட்டும் கொஞ்சம் நான் பின் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் தான் அந்த லக்கி கமெண்ட் பின்னர். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். பின் பண்ணிட்டா போச்சு. உங்கள் வீடியோவை நான் பின் பண்ணுறேன். போடே கீழே போவோம். இது சும்மா ஜென்ரேட்டர் வைக்கிறேன், ஜென்ரேட்டர் வச்சு ஆன் பண்ணுவோம் மக்களே. இது நீங்கள் பண்ணலாம் தேவையில்ல, எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இது பண்ணிடுவேன். சும்மா டைம் பாஸ் ஆகணும்ல நம்மளுக்கு. பண்ணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா இல்லைங்க, அவ்வளோதான். நீங்கள் வேணால் நினச்சா பண்ணலாம், பட் என்ன பண்ணோன்னீங்க. இது ஒரு ட்ரிக் சரியாக இருக்கலாம். தோ கீழே இதான் மக்களை ட்ரெயின் கீ. நீங்கள் விட்டு போட்டேன், கிழவன் வந்துட்டான். அப்படியே கிழவன் ஆனால் உயிரோடு தான் இருக்கான், எந்திரிச்சிட்டான். இப்போ போடணும், அதுதான் பார்த்துன்னு இருக்கிறேன். எங்கே இருக்கிறான்னு தெரியல. கிழவன் வந்தானா போட்டுடலாம். கிழவா கிழவா வெயிட் பண்ணுவோம் மக்கள். எங்கேயும் சுற்றுவான், எங்கேயோ மாட்டான் இருக்க போகிறான். மாட்டினா அவருக்கு இருக்குதானா? வரல நம்ம. ஆனால் இவ்வளோ நேரம் எங்கேயாவது நமக்கு சுற்றினே இருப்பான், நம்மளுடைய தான் சுற்றுவான். ஆனால் எங்கே போகணும்னு தெரியாது, மறைஞ்சிடுவான். இங்கே தான் இது 4வது வரி. இங்கே தான் எங்களை அடி வாங்கினா போயிட்டான்னு தெரில.
அப்புறம் கீழே 5 வாட்டி அடி வாங்கலாம். பெரிய ஆள் தான் போங்க. கிழவன் வந்துட்டான். அம்மாடி பார்க்குறான் போது அது கூட பொறுமையாக வரான். இப்படி அடி மண்டியில் அடி மூளைக்கு களிமண் எடுக்கணும் எப்படியாவது. அப்படியே மக்கள் ஆனால் சத்தியம் சொல்கிறேன், முண்டியோட கையை முன்னாடியே நிற்பேன். ஓடி வருவான், எதுக்குன்னே தெரியாது. ஆனால் அடி வாங்கிடும். இதுதான் இவனோட வந்தா அடித்தா போனால் ரிப்பீட்டுன்ற மாதிரி. சரி மக்களே, நம்ம இத்தனைக்கு எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். கடைசி ட்ரெயின் கீயை போட்டு திருவிட்டு டமாலும் அடித்தா போகணும். நேராக போயிடலாம். கேட்டு எவனாலும் தடுக்க முடியாதுடா அப்படின்னு போயிடலாம். எல்லாம் லாக் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. இதுதான் இங்கே லாக் பண்ணுறேன். உள்ளே போய்ட்டு தான் லாக் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே. ட்ரெயின் கீ நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம் மக்களே. போகலாமா? அவ்வளோதான் மக்களே. பின்னாடி போகலாம். இப்படி வந்துச்சா பின்னாடி போவோம் சொன்னால அதே மாதிரி தான் பின்னாடி போகிறோம். அம்மா வச்சுட்டோம். இப்படி வச்சா போகலாம் வாங்க முன்னாடி. சர்டமா அவ்வளோதான் மக்களே. நம்ம கிரானைட் 2 மொத்தமாக கிரானைட் 3 மொத்தமாக முடிச்சிட்டோம். இனி ஒன்று எஸ்கேப்பும் இல்லை. இன்னும் ஃபேன் பேஸ் எடுத்து ஜெட் எஸ்கேப் அது இதுன்னு போடுறேன். மறக்காமல் ஆனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம தான் இங்கே. தேங்க்யூ ஃபார் ஆல். பாய்.